குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்து கேஸ் மேலே வச்சாச்சு. வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு வாழைக்காய் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு மஞ்சள் போட்டு வச்சுக்கிட்டோங்க. வெங்காயம் ப்ளஸ்ஸு பூண்டு வந்து ஒரு 4 பல் தட்டி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 4 வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கடாய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ தேவையான எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நல்லா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம நசுக்கி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ண போகிறோம். நல்லா பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணுறோம். இப்போ அதிலே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா அதை இந்த மாதிரி வதக்கணும். நல்லா மைய போகிற மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். மசிஞ்சாதான் நமக்கு தொக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டேஜில் வாழைக்காயை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி வரும்போது நல்லா கொஞ்சம் வதங்கி வரணும். வாழைக்காவும் தக்காளியும் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணணும்னா இப்போ வந்து தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகு ரசம் வைக்க போகிறோம். மிளகு ரசம் எது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வதங்கி வந்துடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்றலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.